கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருக்கு பயப்படாதே. 2 நாளாகவே ஆண்டவர் இந்த வசனத்தை பேசிக்கொண்டே இருந்தார். பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 4ஆம் சனிக்கிழமை இதை குறித்து பேசுகிறது. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒருவேளை பயப்படுகிற சூழ்நிலைகள், நமக்கு யாரும் இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு கலக்கமான சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், தைரியப்படுத்துகிறவர். நீங்க ஆண்டவர் வரும்போதெல்லாம் நீங்க பாருங்களேன், வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, பயப்படாதே முதல்ல சொல்லுவார். பயப்படாதே அப்படின்னா ஏன்னு சொன்னா, இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், பொல்லாத உலகம். அதுதான் இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லி சொல்றாரு, நம்ம கூட இருக்கிறேன் சொல்றாரு. நீ தண்ணீரை கடக்கும் போது நம்ம கூட இருக்கிறேன், நீ அக்னியில நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அப்படி உலகம் பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சூழ்ந்து இருக்கிற உலகம் தான் இந்த உலகத்துல. அதனாலதான் இயேசு சொல்லி போனார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், நெருக்கங்கள் தான், பலவிதமான இக்கட்டுகளுக்கு மத்தியில் தான் நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால நமக்கு எல்லாருமே அப்படியே ஆண்டவருக்குள்ள வந்த உடனே அப்படின்னு ரொம்ப சுகபகமா நாங்க பெரிய ஆளா அப்படின்னா எங்களை மாதிரி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை. ஏன்னா பைபிள வாசகம் சொல்ல, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடுறது கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை வரும். நமக்கு பசிக்குதா, ஆண்டவரை அறியாதவங்களுக்கு பசிக்கதான் செய்யும். அப்ப அவங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கும் வரதான் செய்யும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒரு வித்தியாசம், நாம் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் வெற்றி கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு. இப்போ உலக மனிதர்கள் ஏன் தங்களை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள், அல்லது சில சூழ்நிலைகள்ல அவங்க என்ன ஏன் ஒரு தவறான முடிவை எடுத்து சரி போதுப்பா அந்த வாழ்க்கை அப்படின்னு போய் தற்கொலை பண்ணி விடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உண்மையானவர்கள் இல்லை, அவர்களை பலப்படுத்துவதற்கு உண்மையானவர்கள் இல்லை, அவர்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உண்மையானவர்கள் இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். அதான் சொல்ல, பயப்படாது. இந்த உலகத்துல பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு இருக்கதான் செய்யும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கும் வரும். ஆனால் நீ பயப்படாதே, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், அடுத்து திகையாத, நான் உண்டாக்கின தேவன். அதனால நீ என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திகைப்பு என்றால் என்ன, இது என்ன ஆக போதோ இப்படி இருக்குதே அப்படின்னா ஒரு திகைப்பு. அப்போ திகைப்பு எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு யாருமே உதவி செய்யாத, யாருமே உதவி செய்ய இல்லை அப்படின்ற ஒரு நிலை. இப்போ சில நேரங்கள்ல மருத்துவமனைக்கு நம்ம போக டாக்டர் சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொன்னா இப்ப தகச்சு போயிடும். என்ன செய்யறது, டாக்டர் நம்பி வந்த டாக்டரே முடியாதுன்னு சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது? இப்ப தகச்சு போய் வழி தெரியாம நிக்கிறோம் பாத்தீங்களா, அது பேர் தான் திகைப்பு, திகைத்து நிற்கிறது. ஆண்டவர் சொல்ற, நீ திகையாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் தான் உன்னை உண்டாக்குனவர், உனக்கு என்ன தேவை என்பதை உண்டாக்க வல்லவர் நான். அதான் தேவன் என்பது அர்த்தம். தேவன் என்று சொன்னால் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவரே எல்லாத்தையும் உருவாக்க வல்லவர், நமக்கு கொடுக்க வல்லவர், எல்லாமே அவர், நமக்கு எல்லாமே அவர் தான். அதான் நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் பாத்தீங்களா, எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடும் போதே அந்த பரிசுத்தவான் தெளிவா தான் எழுதியிருக்க. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே அப்படின்னு ஏன் எழுதுனாருன்னா, இது தொல்லை மிகுந்த உலகம் தான். இந்த உலகத்துல தொல்லை உண்டு, தொல்லை எழுந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மனுஷன் கொட்டிக்கிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் பிசாசு கொட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அதிகாரிகள் பண்ணிட்டு இருக்கும். எங்கேயாவது யாராவது சம்மந்தம் இல்லாத ஆளுங்க சுத்தி சுத்தி பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கிற உலகம் தான்.
ஏன் இது நமக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமத்துல இருந்தே நீங்க பிரச்சனைகளை பார்க்கலாம். ஆதியாகமத்துல முதல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க யாரெல்லாம்? ஆதாமும் ஏவாளும் அவங்க பாட்டுக்கு இருக்கிற பழத்தை பறிச்சு தின்னமா சுத்தரமா தூங்கணுமா மத்த மாட்டு இப்படியே அடிச்சுட்டு இருந்தாங்க. இது சும்மா இருக்க முடியல யாருக்கு? தள்ளப்பட்ட தூதனுக்கு சும்மா இருக்க முடியல பிசாசுக்கு. அவன் சர்ப்ப ரூபத்துல வர்றான், வந்து சர்ப்பத்துக்குள்ள பூந்துக்கிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கலாம். அன்றைக்கு ஆண்டவருடைய உறவை கெடுத்தான். ஆண்டவர் உதவியா இருந்தாரு, ஆண்டவருடைய உதவியை அற்றுப்போக செய்து அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கெடுத்து அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கி வெளியே தோட்டத்துல நல்லா அனுபவிச்சுட்டாரு. வெளியே அதோட முடிச்சுதா? அதுக்கப்புறம் மனிதர்களையே மாத்த ஆரம்பிச்சான். ஏன்னு சொன்னா இப்ப மனிதர்களுக்குள்ள வருவதற்கு எளிதாக வழி திறந்துருச்சு. காயனை பிடிச்சான், காயனை பிடிச்சு காயனை வச்சு யாவையில கொலை பண்ண வச்சான். அப்புறம் மனிதர்கள் முதல்ல பிசாசு மட்டும் எதிரியா இருந்தது, இப்ப யாரும் எதிரியா மாறியாச்சு. இப்ப மனிதர்களும் மனிதனுக்குள்ளே மனித எதிரியா மாற ஆரம்பிச்சான். இப்படி பல போராட்டங்களை இந்த உலகத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த உலகம் முழுவதும் யோவான் எழுதும்போது எழுதுறார், உலகம் முழுவதும் இதுக்குள்ள இருக்கிறான், பொல்லாதவனுக்குள்ள இருக்கிறது. இந்த பொல்லாங்கனர் இந்த உலகம் தான். ஆனால் இந்த உலகத்துல இந்த பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு, இந்த பொல்லாப்பை ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் இவைகளெல்லாம் வரும்பொழுது இவைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு தான் தேவபல நமக்கு தேவை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த உலகத்தை உண்டாக்கினதுன்னா உன்னை நீ எப்படி நீ எல்லாத்தையும் இழந்த போது உன்னை மீட்டெடுப்பதற்கு நான் எல்லா பிளானிங் பண்ணி நானே அதை செய்யறனோ அதே மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு வந்திருக்கிற போராட்டம், இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற திகைப்பு, இதுல இருந்து விடுவிக்கிறோம் நான் நல்லவராக இருக்கிறேன் என்பதை நான் சொல்லுகிறேன். அதனால நீ பயப்படாத, சூழ்நிலை பார்த்துட்டு வர பயப்படாத, அதை பார்த்து நீ திகைக்காத. யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் என்ன பண்ணுவாங்க, திகைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் சும்மா சகாயம் பண்றவர்ல, அவர் பலப்படுத்துகிறவர். அப்ப நம்மளை பலப்படுத்துறார், பலப்படுத்தி நமக்கு சகாயம். அப்படின்னா நம்மையே வெற்றி கொள்ள வைப்பதற்கு தான் அந்த பலத்தை. சும்மாவே சொல்லி நான் உனக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். சகாயம் என்றால் என்ன தெரியுமா? உதவி என்றால். சகாயம் என்றால் உதவி. ஆகவேதான் வசனம் சொல்லுது, வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னுடைய ஒத்தாசை வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் இருக்கிறது சங்கீதக்காரன் எழுதுவார். அப்ப இந்த சகாயம் இருக்கு, இந்த உதவி கர்த்தர் நமக்கு செய்கிறார். அந்த சகாயம் என்பது எப்படி சகாயம் வருதான்? பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்ப நம்மள முதல்ல பலப்படுத்தல, நம்ம சகாயம்னா எனக்கு பலம் வேணும், நான் எனக்கு உதவி என்னன்னா நான் வெற்றி கொள்வதற்கு. இன்னைக்கு சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு பெரிய உதவி செய்வதை விட அவங்க அதான் மீனை கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மேலானது அப்படின்னு. ஏன்னு சொன்னா அடுத்து அவன் மீன் பிடிக்க தெரிஞ்சுட்டான்னு சொன்னா அப்புறம் அவனுக்கு நம்ம போய் போராட வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஆண்டவர் இப்படிதான், ஆண்டவர் முதல்ல நம்மளை பலப்படுத்துகிறார். ஆகவேதான் பேதுருவிட சொன்னார், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் பலனை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, அவன்கிட்ட சொன்னாரு, பேதுருவிட சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணானா, என்கிட்ட சத்து என்ன பண்ணா, சாத்தான் என்கிட்ட உன்னை சோதிக்கும்படி என்கிட்ட உத்தரவு பெற்றுக் கொண்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உத்தரவு பெற்றுக் கொண்டான், அதனால நீ பயப்படாத, நீ நான் உனக்காக வேண்டுதல் செய்த, நீ பலப்பட்ட பின்பு நீ என்ன பண்ணு, உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து அப்படின்னா. அப்படின்னா பேதுரு பலப்படுத்த விரும்பினார். சத்துருக்கையிலே அதாவது சத்துரு பேதுருவை ஜெயிக்க விடல. முதலே சொல்லிட்டார், வாக்குத்தத்தை சொல்லிட்டாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்வது இல்லைன்றார். பாதாளத்தோட வல்லமை மேற்கொள்ளாதுன்றத தெளிவா சொல்லிட்டார். சொல்லிட்டு அவன் என்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டான், உன்னை சொல்லதுனால பிடிக்க முடியாத புடைக்கிற மாதிரி புடைப்பதற்கு என்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆனா நீ பயப்படாத, உனக்காக நான் ஜெபம் பண்ணுவோம், விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி இயேசு சொல்றார். ஜோமணி சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணுவேன், நீ பலப்படுவ, நீ நான் ஜெபம் பண்றேன் பத்தியா, அதனால நீ பலப்படுவ. பலப்பட்ட பின்னாடி நீ என்ன பண்ணணும்னா உன் சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது இங்க அதான் சொல்றேன், பயப்படாத, உன் பிரச்சனைகளை கேட்டு பயப்படாத, சூழ்நிலைகளை கேட்டு பயப்படாத, இருக்கிற நிலைமை கேட்டு திகைக்காத, நான் உன் தேவன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி, எது சொல்ல சொல்லிட்டு நான் உன்னை பலப்படுத்தி, ஆண்டவர் பலப்படுத்தும் பொழுதுதான்
நமக்கு சகாயம் வருகிறது. அந்த பலன் தான் நமக்கு சகாயம், ஆண்டவர் கொடுக்கிற பலன். ஆகவே அந்த பலன் தான் நம்ம இந்த உலகத்துல வெற்றி கொள்வதற்கு வேண்டிய பலன். இந்த வருஷத்துல நம்ம ஆண்டவர் 1ஆம் தேதி நம்ம வாக்குத்தத்த வார்த்தைகளை தியானித்தோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க பூமியின் கடைசி வரையவும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த உலகத்துல நமக்கு நம்ம பலப்படுத்த எப்படி பலப்படுத்துறார்? நம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னா, இந்த நேரத்துல நம்ம அப்பப்போ ஒரு நேரத்துல உதவி செய்து விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த திரும்ப உதவி வேணும் இல்லையா? ஒவ்வொரு நேரம் உதவி தேவை. ஆனா ஆண்டவருடைய காரியங்களை நம்ம திட்டங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும். ஆண்டவர் அவர் உதவி செய்து விட்டு போறவங்க, அவர் கூட உதவி செய்வதற்காகவே கூடவே இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்திட்டார். நம்முடைய ஆவியினால பலப்படுத்தி உனக்கு சகாயம். உனக்கு என்ன சகாயம்னா, நீ பலனுள்ள ஆளா இருப்பதற்காக அவர் சகாயம் பண்ணுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி எப்படி பலப்படுத்துகிறார்? நம்முடைய ஆவியினாலே நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு பலனாக கொடுத்து அவர் தான் நமக்கு பலன். அததான் அன்னைக்கு ஆபகுக்கு எழுதும்போது எழுதுகிறார், கர்த்தரே என் பலன் அப்படின்றார். சங்கீதக்காரர் எழுதும்போது கர்த்தர் என் பலனா இருக்கிறார் சொன்னார். அப்போ இன்றைக்கு நமக்கு முழு பலன் அவர் தான். ஆகவேதான் வேதத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13 வாசிக்கும் போது 3ஆம் வசனம், அவர் உங்களிடத்துல எப்படி இல்லை? பலவீனர் இல்ல, அவர் உங்களிடமா எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவர் நம்மளை பலப்படுத்துறார். எப்படி பரிசுத்த ஆவியின் பலனை நமக்கு தருகிறார். தந்து பலப்படுத்தி என்ன செய்ய வைக்கிறார்? பிலிப்பியர்ல வாசிக்கும் போது ஒரு 3 காரியத்தை மாத்திர சொல்றார். அவர் பலப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது செயல்படுவதற்கு பலன் உண்டு. இந்த பூமியில நம்ம ஆண்டவர் பாருங்க செயல்படுகிறவர்களாக வைத்திருக்கிறார். நம்ம தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, செயல்படாதவர்கள் அல்ல. நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. உண்மை என்னன்னா, ஒரு தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒரு இடத்துல இருக்கிறான்னா அந்த இடத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அறியாமலே கிரியை நடக்குங்க. அதான் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாத்தையுமே செய்ய முடியும். எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், அதெல்லாம் சொல்றாரு. இதற்கு மேல ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் அவன் செய்வான், அதை விட மேலானதையும் செய்வான், இதை விட பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் ஒரு மனுஷன் எதுக்கு பலப்படுத்துறாருன்னா, ஆண்டவர் நாம் இந்த பூமியிலே சும்மா இருப்பதற்கல்ல, செயல்படுவதற்காக. அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த பூமியில பலன் அடைந்தவர்களாக, செயல்படுகிறவர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் அப்ப எல்லாவற்றையும் செய்ய அப்படின்னு அவர் ஏன் அதை குறிப்பிடுறாருன்னு சொன்னா, இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம், இதை என்னால செய்ய முடியாது, அதை என்னால செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஆனா அவர் ஊழியத்துக்கு வரும்போது என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய சொந்த கைகளினால் அவர் என்ன பண்ணாராம்? வேலை செய்தாரு போட்டு இல்லையா? அவர் நான் இவ்வளவு பெரிய பணக்காரையா இல்லை செஞ்சு அவர் தன்னுடைய கைகளிலே வேலை செஞ்சு அவைகளை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றினார் சொல்லி வாசம் சொல்லுது. நம்ம கர்த்தருக்கு மகிமை எல்லா இடத்தையும் அவருடைய நிலைமைகளையே மாற்றி அப்ப ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கான திராணியை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இன்னைக்கு என்னால செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியங்களையும் செய்ய வைப்பார். பலன் அடைஞ்சிட்டீங்கன்னா எது முடியாது நினைச்சீங்களோ அதையும் செய்ய வைப்பார். நம்ம சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைப்போம்னா, அதெல்லாம் பெரிய ஆளுங்களையா, பெரிய பணக்காரங்களுக்கு தான் அதெல்லாம் வாய்க்க, நமக்கெல்லாம் வாய்க்காதியா. ஆண்டவர் தாவீதை கொண்டு போய் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை பிடிச்சு கொண்டு தான் ராஜாவை உட்கார வச்சார். அல்லேலூயா. தேவ பலன் ஒரு மனுஷனுக்கு மேல வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மனுஷன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ராஜாவாக கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். ஆமே. யோசேப்பை பார்க்கிற சிறைச்சாலையில கிடந்தார். சிறைச்சாலையில கிடந்தவரை கொண்டு வந்து ஆண்டவர் டவான் பிரதமராக கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட. இன்றைக்கும் மொர்தெக்காயை பார்க்கிறோம். மொர்தெக்காய் அந்த இடத்துல அந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா தூசி அந்த குப்பையை அள்ளி போட்டு உட்கார்ந்து மனுஷன் அங்க தன்னுடைய அண்ணன் மகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்றத கண்காணிச்சு உட்கார்ந்துருந்தவரை ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாரு. தூக்கி விட்டாரு, மேல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. மொர்தெக்காய் தான் 127 நாட்டுக்கும் தான் கையில இருக்க முத்திர மோதிரத்தை குத்தி என்னத்தை எழுதினாலும் அது ஓகே அப்படின்னு கருத்து. அப்போ ஆண்டவர் பலப்படுத்தும் போது எதையும் செய்ய வல்லவர்களாக கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தவான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறாரு,
நீங்க உலகத்தை நீங்க நியாயம் தீர்ப்பீங்கன்னு எழுதியிருக்க. நீங்க வசனத்தை வாசிங்கன்னா 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 6:3 சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உலகத்தை நியாயம் தீர்ப்பர், தேவதூதர்களும் உங்களால் நியாயம் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பணி. எடுத்து வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கு. பாருங்க, பரிசுத்தவான்கள் யாரும் நியாயம் தீர்ப்பாங்க? உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்கள் உலகத்துக்கு அடிமைகள் கிடையாது. உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவங்க தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் அந்த பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது உலகத்துக்கு அடிமையாக கூடாது என்பதை குறித்து நம்ம தெளிவா சொல்லுகிறோம். கர்த்தர் மகிமைப்படாமல். அப்ப உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள் அடுத்து என்ன சொல்றது? அபாத்தனா தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க நியாயம் தீர்ப்போம். யாரு நியாயம் தீர்ப்போமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பைபிள்ல இன்னொரு வசனம் சொல்லுது, மனுஷன தேவதூதர்களும் சற்றே சிறியவர் மனுஷன். ஆனா இந்த மனுஷன் யாரு நியாயம் தீர்க்க போறானா? தேவதூதர். இந்த மனுஷன் வேற எதை நியாயம் தீர்க்க போறானா? யாரு நியாயம் விசாரிக்க போறான்? உலகத்தை. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் பலப்படுத்தி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் பிரயோஜனப்படுவீங்க. ஒருவேளை செயல்பட முடியாம இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்தி கர்த்தர் உங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். எல்லாத்தையும் செய்வதற்கு எதையும் செய்ய முடியல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? கர்த்தர் நீங்க ஒரு புது பலனை கொடுத்து எல்லாவற்றையும் செய்வதற்கான திராணியை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக வேதத்துல நீங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப நம்ம பலன் அடையும் போது இரண்டாவது கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவை காண்பிக்கிற, கிறிஸ்துவ ஜீவியம் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவை காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறார். சாட்சி இயேசுக்கு சாட்சியா தான் நம்ம தான். இயேசுவை காண்பிக்கிற சாட்சி. இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காகத்தான் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29, 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்கள் முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். அப்ப அவருக்கு சாட்சியாக நீங்களும் நானும் இருக்க இந்த உலகத்துல முடியாதது கிடையாது. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவன் உள்ள தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதற்கு தான் பலப்படுத்துறார். ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நீ சாட்சியா வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் பலப்படுத்துவார் சாட்சியா வாழ்வதற்கு. இதற்கு முன்னாடி பேதுருக்கு ஆசைதான். என்ன ஆசை? ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவரை மறிக்க வேண்டிய, ஆண்டவருக்காக மறிக்கிற எண்ணம் வந்தா, மறிக்கணும்ன்ற சூழ்நிலை வந்தா கூட நான் மறிக்க ரெடின்னு சொன்னாரு. இயேசு கேட்டாரு, நான் என்ன பிடிச்சிட்டு போறான்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, யார் வரலன்னா நான் உன்னோட கூட மறிக்க கூட நான் தயார்னு சொல்றேன். ஆனா என்ன நடந்துச்சு? அங்க ஆண்டவர் இயேசு சொன்னாரு, சேவல் போகிறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்ன மறுதலிப்பேன்னு சொன்னார். நடந்துச்சா இல்லையா? ஆனா ஆசைதான். பேதுருக்கு ஆசைதான். என்ன ஆசை? ஆண்டவரோடு கூட மறிக்க கூட நான் ஆசைதான். ஆனா பாருங்க, அவருடைய சூழ்நிலை அங்கே போன உடனே ஒரு வேலைக்கார பெண் தண்ணி எடுத்துக்கொண்டு வருகிறாள். அப்பொழுது அவள் கேட்கிற, நீ இயேசுவோட கூட இருந்தது தானே அப்படின்னு சொன்ன உடனே அவள் பயந்து போய் சொல்றார், நான் எனக்கு அவர் தெரியாது மறுதலிக்கிறார். அதுக்கப்புறம் அவன் சத்தியம் பண்றான். அப்புறம் சபிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுருக்கு ஆசைதான், ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு ஆசைதான். ஆனால் ஆசை இருந்தாலும் கூட அவனால் வாழ முடியல. அப்ப ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பேதுருவை பரிசுத்த ஆவியினால பலப்படுத்துகிறார்.
பலப்படுத்தின பின்னாடிதான் பேதுரு தைரியமாய் பிரசங்கம் பண்றார். சொல்லாரு, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி இயேசுவை குறித்து தைரியமாய் பிரசங்கம் பண்றார். பேதுருடைய வாழ்க்கை வேறு விதமான வாழ்க்கையா இருக்கிறது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை மாறுகிறது. இன்னைக்கு கூட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சூழ்நிலை கண்டு ஆண்டவரை பத்தி சொல்றது கூட நமக்கு வெக்கமா இருக்கிற சில நேரங்கள்ல அதுதான் நடந்தது. அன்னைக்கு என்னன்னா, இயேசுவையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இயேசுவையே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நமக்கு என்ன நடக்க போதோ அந்த பயத்துல தான் பேதுரு சொன்னார், எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சில சம்பவங்களை நினைக்கும் போது ஐயோ நமக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு ஒரு பக்கம் பயம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு திகைச்சு போய் நின்று கிடப்போம். ஆனால் அதான் சொல்றார், பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், என்னுடைய ஆவியினால நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்மை சாட்சியாக நிறுத்துகிற தேவன் இந்த பூமியில தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சாட்சி. அன்னைக்கு தாவீது அதை தான் சொன்னார். அன்னைக்கு பாருங்க, கோலியாத்து வந்த உடனே சவுல் நடுங்குற, தகைச்சு போய் நிற்கிற, என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி 40 நாள் வந்து சொல்லிட்டு போறான், மொத்தாலும் யாராவது இருந்தா வாங்க வாங்கன்றான். ஆனா ஒருத்தருக்கு போறதுக்கு இல்லை. கூட இருக்கிற யாராவது ஒரு ஆள் போவாங்க பார்த்தா ஒருத்தர் போக மாட்டேங்காங்க. இந்த ஒருத்தரும் நின்று நடுக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துலதான் தாவீது வர்றார். 40 நாள் போது தாவீது வந்துட்டு சொல்ற, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை அதாவது சர்வலோகத்து ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வசனம் வாசிக்கலாமே. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிஞ்சுக்குவாங்களா? பூலோகத்தார் எல்லாம் அறிஞ்சுக்குவாங்க. ஒரு சாட்சியாது பாருங்க, அவருடைய காரியத்தை பாருங்க. சொல்றாரு, நான் இதை செய்யறதுனால தாவீது பெரிய ஆளு இல்ல, பூலோகத்தார் எல்லாரும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்ப உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ள செய்வார். அல்லேலூயா. அம்மா நல்ல சாட்சியிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் மெய்யான தேவன் என்பதாக தெரியும் வந்து ஜெபம் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். நம்மை பார்த்து சொல்லுவார்கள், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் திகைத்து போன சூழ்நிலையில் இருக்கலாம், அப்படிப்பட்ட பிரச்சனையோட வந்திருக்கலாம், போராட்டத்தோட வந்திருக்கலாம். அதே மாதிரி மதுரளிச்ச பேதுரு தான், அதே பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி எடுத்து உங்களை சாட்சிகளாக நிறுத்த போகிறார். நீங்கள் சாட்சிகளாக இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கை சாட்சியா மாறப்போகுது. உங்களை கூட்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் சாட்சியை மாற போகிறது. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் அறிக்கை செய்ய போகிறார்கள். அதற்காக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரின் வார்த்தை மனமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நீங்க வாசின்னு சொன்னா 40ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பெருகப்படுகிறார். சோர்ந்து போவாங்க, வருவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவாங்க. நல்லா கவனிங்க, கழுகுகளை போல. கழுகு அப்படின்னு சொன்னா, கழுகு ஏன் அந்த கழுகு அங்க பயன்படுத்தினார்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின் போது கழுகு தன்னுடைய 40 வயதுல என்ன பண்ணும்னு சொன்னா, தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா முடியெல்லாம் உதிர்ந்துரும், நகை எல்லாம் பிச்சு போட்டுரும், மூக்கெல்லாம் பிச்சு போட்டுரும். ஏன்னு சொன்னா இதெல்லாம் 40 வயசுல, கழுகுக்கு வயசு அதிகம் தெரியுமா? அந்த 40 வயசு வந்து ஒரு அந்த 40 தாண்டிடுச்சுன்னா அப்புறம் 40 வயசு இருக்கும், 80 வயசு வரை இருக்கும் கழுகு. அந்த 40ஆவது வயசுல உயிரா சாக போதா பிழைக்க போதா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மூக்கு எல்லாத்தையும் பிச்சு போட்டுரும், காலில் நகத்தெல்லாம் பிச்சு போட்டுரும், முடியெல்லாம் ஒண்ணு இருக்காது, எல்லாம் மறுபடியும் முளைக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு முடிச்ச கோடி மாதிரி இருக்கும். அது மறுபடியும் முளைச்சு வரும்போது ஒரு இளம் கழுகு எப்படி இருக்குமோ அதே பலத்தோட அது எழும்பும், அது எழும்பி உயர பறக்கும். அதைத்தான் கழுகுன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து போய் பலன் இல்ல, சரீரத்துல பலன் இல்ல, எதுவுமே இல்லை, உலகத்துல சொல்லிக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் இழந்தாச்சுங்க, நான் ஜீரோவா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பலனடைய செய்து உங்களை கழுகுகளை போல உயர எழும்ப செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்னா, என்ன பலனை தருவார்னா, இந்த உலகத்திலிருந்து
உன்னதத்துக்கு போகிற பலனை இந்த ஆவியானவர் மட்டும்தான் தர முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். கடைசியா அவருடைய பலன் எதற்குன்னு சொன்னா உன்னதத்தை நோக்கி போவதற்கான பலன். ஹல்லேலூயா. பரலோகத்துல அதனாலதான் வசனம் சொல்றது எபேசியர் 4:30 வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஏன்னா பரலோகத்துக்குள்ள போனோம்னா இந்த பரிசுத்த ஆவியுடைய முத்திரை தேவை. யார் இந்த பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை உடையவர்களா இருக்கிறாங்களோ இவங்க என்ன பண்ணுவாங்க, பரலோகத்தை அடைய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். காத்து இல்லாத பலூன் பறக்குமா? நைட்ரஜன் கேஸ் உள்ள அடைச்சாதான் என்ன பண்ணும், பலூன் மேல பறக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போலதான் நீங்களும் நானும் தேவ ஆவியானவர் அவர் பலன் கொடுத்துட்டாங்க. பரிசுத்த ஆவியின் பலனை ஒரு மனுஷன் மேல வச்சாச்சுன்னா அந்த மனுஷன் எதுக்காக அந்த பரிசுத்த ஆவியின் பலனை வைக்கிறாருன்னா, இந்த உலகம் ஒரு நாள் முடிந்து போயிடும். ஒரு நாள் ஒண்ணு நம்ம வாழ்க்கை முடியும், இல்லைன்னா உலகமே முடிஞ்சு போயிடும். இந்த ரெண்டுல எது வேணாலும் சம்பவிக்கும். இது சம்பவிச்சாலும் நீங்களும் சரி நானும் சரி யாரெல்லாம் தேவ ஆவியின் பலத்தை பெற்று இருக்கிறார்களோ இந்த பலத்தை பெற்ற யாருமே அவர்கள் அழிந்து போவது கிடையாது, நரகத்துக்கு போக கிடையாது. இவங்க உன்னதத்துக்கு போய் விடுவார்கள், தேவனோடு கூட இருப்பார்கள், ஆண்டவரோடு கூட இருப்பார்கள், பரலோகத்திலே இருப்பார்கள், பிதாவுடைய அந்த பிரசன்னத்திலே அங்கே இருப்பார்கள். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்ணுவார், உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் உயிர்ப்பித்து உன்னதத்திலே கொண்டு போய் அவரோடு கூட உட்கார வைக்கிற தேவன். அப்ப இந்த உலகத்துல எல்லாம் இழந்து செத்தொழிந்து ஒன்றுமில்லாமல் போன பின்னாலும் கூட கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருக்கும்போது, நம்முடைய ஆத்மாவில் அந்த பலன் இருக்கும்போது இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும், உலகம் ஒளியும், இந்த உலகம் அழிஞ்சு போகும். அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உங்க ஆத்மா அழியாது, என்னுடைய ஆத்மா அழியாது. நம்ம என்றென்றைக்கு உயரே தேவனுடைய சமூகத்துல உயரமான இடத்துல அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு பயப்படாத. ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பயப்படாத, இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்து பயப்படாத, இந்த உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயப்படாத, கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போகிற வாழ்க்கை. உனக்கு அழிவில்லாத வாழ்க்கையை நான் தந்திருக்கிறேன், நித்திய வாழ்க்கையை தந்திருக்கிறேன், நித்திய வாழ்வு உனக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் ஏசாயா 35:10 சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று சொல்லி வசனம். சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த இடத்துக்குள்ள நம்ம இருந்து கொண்டே இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட இடத்திற்கு போவதற்கு தான் இந்த தேவ ஆவியின் பலன். இந்த பலன் இல்லாம அங்க போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா முந்தைய எனக்கு தெரிஞ்சு நாங்க சின்ன பையனா இருக்கும்போது ஒரு வீடியோ ஆடணும், ஒரு வீடியோ டிவியில போட்டு ஆடணும்னா அந்த பொம்மை ஒண்ணு குதிச்சுக்கிட்டே போகும், அங்கங்க குதிச்சு அங்கங்க பவர் எடுக்கும். சில இடங்கள்ல குதிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு பவர் இருக்கா. திரும்ப எங்க பவர் இருக்குன்னு போய் தேடி எடுத்துட்டு வந்தாதான் அந்த பவர் இருந்தா மட்டும்தான் அதை ஜம்ப் பண்ணி போக முடியும். அந்த மாதிரி தேவ ஆவியின் பலன் இருந்தால் நாம் உன்னதத்தை நோக்கி போக முடியும். அல்லேலூயா. தேவ ஆவியின் பலன் இல்லாதவர்கள் அவர்கள் உன்னதத்திற்குள் வர முடியாது. ஆகவேதான் நமக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். ஆண்டவர் தம்முடைய ஆவியின் பலத்தை கொடுத்துட்டு அவர் வருவார், கூப்பிட வருவார். முத்திரையை பெற்று இருக்கிற ஒவ்வொருவரும் அவரோடு கூட பரலோகத்துக்குள்ள போவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எத்தனை பேர் நம்ம பரலோகத்துக்கு போக போறோம்? ஆமென். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய பலத்தை நமக்கு தருகிறார். ஆமென். அதற்காகத்தான் பலன். முதல்ல நாம் செயல்படுவதற்கு, இந்த பூமியில இருக்கிறவரை அவருக்காக செயல்படுவதற்கு, அல்லது நீங்க என்ன செய்யணும்னு உங்களை வச்சிருக்காரோ, செய்ய வேண்டிய தொழில், செய்ய வேண்டிய வேலை, செய்ய வேண்டிய காரியம், எதை செய்யணுமோ அதுக்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் கொடுத்து அவருடைய நாமத்துக்கு மெய்மை நடத்துவார். இரண்டாவது, நீங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் பலன் தருவார். மூன்றாவதாக, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பின்னும் நீங்கள் அழிந்து போகாமல் பரலோகத்திலே அவரோடு கூட வாழ்வதற்கான பலனை ஆண்டவர் கொடுத்து அவரோடு கூட இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா.